முன்னேறிய நாடுகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. மூட நம்பிக்கைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் லட்சியவாதிகள் அதிகமாக இருப்பாங்க. லட்சியவாதிகள் வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, நேரத்தை வந்து வீணடிக்க மாட்டாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு நேரத்தையும் பயனுள்ள வகையில் செலவழிப்பாங்க. நேரமே அவங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு நேரத்தை வந்து முழுமையாக பயன்படுத்த தெரிஞ்சவங்களாக இருக்குது. அதனால தான் அவங்களும் முன்னேறுறாங்க, அவங்க நாடு முன்னேறுது. இப்போ இந்தியாலாம் பார்த்திங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகளுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு 4-5 நாளாக நடந்து போகிறாங்க. நடந்தே பாத யாத்திரையாக போய் திருப்பதிக்கு போகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாருன்னா நேரத்தை வீணடிக்கிறவங்க, நேரத்தோட வேல்யூ தெரியாதவங்க. அந்த அளவுக்கு ஒரு லட்சியவாதிகளாக இவங்க இருந்திருந்தாங்கன்னா இவங்க இந்த மாதிரி நேரத்தை வீணடிப்பாங்களா? நேரத்தோட அருமை தெரியாதவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது திருப்பதிக்கு போகிறது, வேளாங்கண்ணிக்கு நடந்தே போகிறது, அப்புறம் வந்து மருவத்தூருக்கு நடந்தே போகிறது, பாத யாத்திரை போகிறது, அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு இப்படியே நேரத்தை வீணடிக்கிறவங்க இவங்கெல்லாம் யாருமே லட்சியவாதிகளாக இருக்க முடியாது. லட்சியவாதியாக இருந்தால் அவங்களுக்கு நேரமே கிடைக்காது. அந்த அளவுக்கு நேரங்கிறது வந்து அவ்வளோ முக்கியமாக போயிடும். அப்படி இருக்கும்போது நேரத்தோட அருமை தெரியாதவங்க தான் நேரத்தின் அருமை தெரியாத அலட்சியவாதிகள் இவங்கெல்லாம். இவங்களுக்கு வந்து இவங்களாம் அதனால தான் இவங்களுக்கு வந்து சும்மா தேவையில்லாமல் இந்த மாதிரி நேரத்தை அப்போ நீங்கள் வந்து ஒரு லட்சியவாதியாக மாறிட்டாலே நீ இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை கடைப்பிடிக்க முடியாது. நீ ஒரு லட்சியவாதியாக மாறிட்டா ஒரு நாள் மூட நம்பிக்கையை கடைப்பிடிக்கவே முடியாது. அதுக்கு உனக்கு நேரமே கிடைக்காது. நேரத்தை நீ பயனுள்ள வகையில் செலவழிக்கணும்னு நினைப்ப. அப்படி இருக்கும்போது இந்த மூட நம்பிக்கைகளுக்கு அப்போ தான் இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு உனக்கு தோணும். மக்கள் வந்து லட்சியவாதிகளாக இல்லாமல் சோம்பேறியாக இருக்காங்க. நேரத்தை எப்படி இன்னைய பொழுதை எப்படி போக்குறது, நாளைய பொழுதை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. தேவையில்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு நேரத்தோட முக்கியத்துவம் தெரியாதவங்க தான் இப்படி மூட நம்பிக்கைகளில் ஊறி போய் கிடப்பாங்க. இப்போ வெளிநாட்டில் ஏன் மூட நம்பிக்கைகள் இங்கே இருக்கிறத விட ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா, அவங்க கொஞ்சம் வாழ தெரிஞ்சவங்க, எப்படியெல்லாம் இந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வாழ தெரிஞ்சவங்க. அதனால் லட்சியவாதிகளாகவும் அவங்க இருக்காங்க. அதனால்தான் அவங்க அங்கே மூட நம்பிக்கைகள் குறைவாக இருக்குது. மூட நம்பிக்கைகளை நம்ம கடைபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம நேரத்தை செலவிடணும், உழைப்பை செலவிடணும், பணத்தை செலவிடணும். அப்போது பணத்தை நம்ம எப்படி சம்பாதிச்சிருப்போம்? உழைச்சி தான் சம்பாதிச்சிருப்போம். அப்போ உழைப்பை செலவிடும்போது நேரத்தையும் பயன்படுத்தி தானே நம்ம நேரத்தை செலவிட்டு தானே உழைச்சி பணத்தை சம்பாதிச்சிருப்போம். அப்போ அந்த பணத்தை நீ பொறுப்பாக செலவழிக்கணும்ல. நீ பொறுப்பு இல்லாமல் அந்த பணத்தை செலவழிக்கிறது, நேரத்தை செலவழிக்கிறது. பணம்ங்கிறது என்னது? நேரமும் உழைப்பும், நேரத்துக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச ஒரு மதிப்பு. நேரத்தையும் உழைப்பையும் பயன்படுத்தி சம்பாதிக்கப்பட்டது தான் பணம். அப்போ அந்த பணத்தை நீ பொறுப்பாக செலவழிக்கணும். அப்போ நீ ஒரு லட்சியவாதியாக இருந்தன்னா நேரத்தோட அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும், உழைப்போட அருமை தெரிஞ்சிருக்கும், அந்த பணத்தோட அருமையும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ சோம்பேறியாக இருக்கிறனால தான் எதை செய்யணும், என்ன செய்யணும், செய்கிறதுக்கு என்ன வேலை இருக்குன்னே உனக்கு தெரில, என்ன செய்யணுன்னே தெரில. அதனால தான் அந்த நேரத்தோட அருமை தெரியலை, உழைப்போட அருமை தெரியலை, பணத்தோட அருமை தெரியலை. அதனால தான் என்ன பண்ணால் பயனில்லாத அந்த மூட நம்பிக்கைகளுக்காக உனது நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் செலவழிக்கிற. அப்போ மக்களை லட்சியவாதியாக வாழ வைத்து விட்டால் மூட நம்பிக்கைகளை ஒழித்து விடலாம். ஏன்னா லட்சியவாதியாக வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரத்தோட அருமை தெரியும், பணத்தோட அருமை தெரியும், உழைப்போட அருமை தெரியும். அதை தேவையில்லாத வழிகளில் செலவழிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ லட்சியவாதியாக எப்படி வாழ வைக்கிறது? எளிதாக வாழ வைக்கணும். எல்லாரையும் லட்சியவாதிகளாக எளிதாக எப்படி வாழ வைப்பது? அதுனால் தாய்மொழியில் கல்வி இருக்கணும். கல்வியிலேருந்து தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குது. கல்வி என்பது தாய்மொழியில் இருக்கணும். நீ படிக்கிறது உனக்கு ஈஸியாக இருக்கணும். கல்வி என்பது உனக்கு எளிதாக இருக்க வேண்டும். அது மாதிரி தொழில் என்பது உனக்கு எளிதாக இருக்கணும். தொழிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாய்மொழியில் இல்லை, அந்நிய மொழியின் ஆதிக்கம். அப்போ இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா படிப்பும் தாய்மொழியில் இல்லை, வேலையும் தாய்மொழியில் இல்லை. நம்ம வேலை பார்க்குற அதுவும் இங்கிலீஷில் தான் இருக்குது. அப்போ இங்கே படிக்கிறது கஷ்டம், வேலை பார்க்குறது கஷ்டம், இங்கே வாழ்கிறதே கஷ்டம், இந்தியாவில் வாழ்வதே கஷ்டம். அப்போ இவங்க எப்படி லட்சியவாதியாக வாழ்வாங்க? இங்கே வாழ்கிறதே கஷ்டம் அப்படின்னா லட்சியவாதியாக எப்படி வாழ்வாங்க? அப்போ முன்னேறிய வெளிநாடுகளில் அங்கே படிக்கிறது ஈஸி, அவங்க தாய்மொழியில் படிக்கிறாங்க, அவங்க தாய்மொழியில் தொழில் செய்கிறாங்க, அங்கே வாழ்கிறது ஈஸி.
அதனால தான் அவங்க நிறைய பேர் லட்சியவாதியாக இருக்காங்க. கொஞ்சம் பேராக இருந்தாலும் லட்சியவாதிகளாக இருக்காங்க. நிறைய லட்சியம் இல்லாதவர்கள் அங்கே பெரும்பாலும் இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப குறைவாக தான், ஒரு 95% மேலே லட்சியவாதிகளாக தான் இருப்பாங்க. லட்சியம் இல்லாதவர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு முன்னேறிய நாட்டினர் லட்சியவாதியாக இருக்க காரணம் தாய்மொழியில் கல்வி, தாய்மொழியில் தொழில், தாய்மொழியில் வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா அதனால தான் முன்னேறிய நாடுகள் அவங்க மூட நம்பிக்கை குறைவாக இருக்குது காரணம் அதான். இப்போ இந்தியர்கள் பார்த்திங்கன்னா தாய்மொழியில் கல்வி கிடையாது, அந்நிய மொழியில் கல்வி, அந்நிய மொழியில் தொழில் செய்கிறாங்க, அந்நிய மொழி பேசிக்கிட்டு வாழ்கிறாங்க. தமிழில் பேசுகிறது குறைஞ்சிக்கிட்டே வருது, தாய்மொழியில் பேசுவதை தாழ்வாக நினைக்கிறாங்க. அதனால தான் இங்கே வாழ்கிறதே கஷ்டங்கிறனால தான் இங்கே எப்படி வாழ்கிறதுன்னு தெரில, வாழ்கிறதுக்கே இங்கே வாய்ப்பே இல்லை. வேலையே இல்லாமல் இருக்காங்க பாருங்க. நிறைய பெண்கள் வேலையே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல, அவங்களாலையும் தேடி போக முடியல. அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே வேலை செய்கிறதே கஷ்டம், வாழ்கிறதே கஷ்டம். வேலை பார்க்குறவங்க தான் வாழ்கிறாங்க. வேலை பார்க்காதவங்க வீட்டிலே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் வாழ்க்கையே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அது அவங்க பிறருக்காகத்தான் அவங்க வாழ்வாங்க. பார்த்திங்களா, எவ்வளோ அற்புதமான உண்மை பாருங்கள். வேலை பார்ப்பவர்கள் மட்டும்தான் வாழ்கிறவர்கள். யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ, சுயமாக சம்பாதிக்கிறாங்க, அவங்க தான் வாழ்கிறாங்க. வேலை பார்க்காதவங்க யாருக்காக வாழ்கிறாங்க? பிறருக்காகத்தான் வாழ்வாங்க. வேலை பார்க்காம வீட்டிலே இருக்காங்க பாருங்கள், அவங்க பிறருக்காக வாழ்ந்துட்டுருப்பாங்க, அடிமைகளாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்காக அவங்க வாழ முடியாது. அந்த மாதிரி பிறருக்காக வாழ்கிற அடிமைகள் நிறைந்த தேசம்தான் இந்திய தேசம். இங்கே வாழ்கிறதே கஷ்டம், இங்கே படிக்கிறது கஷ்டம், தொழில் செய்கிறது கஷ்டம். அதனால் இங்கே லட்சியவாதியாக வாழ்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, சாதாரண விஷயமே கிடையாது. இங்கே வாழ்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது லட்சியவாதியாக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்போ முன்னேறிய வெளிநாட்டில் படிக்கிறது ஈஸி, தொழில் செய்கிறது ஈஸி, வாழ்கிறது ஈஸி. அதனால் லட்சியவாதியாக வாழ்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் வெளிநாட்டில் மூட நம்பிக்கைகள் குறைவாக இருக்கிற காரணம் அவங்க எல்லாம் லட்சியவாதிகளாக இருக்காங்க. லட்சியவாதியாக வாழ்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால மூட நம்பிக்கைகள் அப்போ லட்சியவாதிகளுக்கு நேரத்தோட அருமை தெரியும், உழைப்போட அருமை தெரியும். நேரத்தையும் உழைப்பையும் செலவிட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தோட அருமை தெரியும். அந்த பணத்தை பொறுப்பாக செலவழிப்பாங்க. நம்மளுக்கு வாழவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தான் நேரத்தையும் பணத்தையும் உழைப்போட அருமையும் தெரியாமல் அது தேவையில்லாத வழிகளில் செலவழித்து எப்படியாவது முன்னேற மாட்டோமா மூட நம்பிக்கைகளை கடைபிடிச்சிட்ருக்காங்க. மூட நம்பிக்கைகள் காரணம் என்னென்னா அவங்க அலட்சியவாதிகளாக இருக்க காரணம். லட்சியவாதியாக இருந்தால் நேரத்தோட அருமை தெரியும்.